ஹாய் கணேஷ். இன்றைக்கி பூம்புகாருக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியா ட்ரைனிங்க்காக நான் போயிருந்தேன். அங்கே போயிருந்தப்போ பூம்புகார் பீச்சை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூம்புகார் பீச்சுக்கு போயிருந்தேன். அங்கே எல்லா இடமும் கல் கொட்டி நல்லா அழகாக வச்சுருந்தாங்க. ஏன் கல் கொட்டி வச்சுருக்காங்கன்னா அலை வந்து மேலே எழும்பாத அளவுக்கு அதை தடுக்கிறதுக்காக அந்த கல்லை கொட்டி வச்சுருக்காங்க. இந்த கல்லுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப்பு, எல்லோரும் நின்று விளையாடுற மாதிரி, தண்ணியில் குளிக்கிற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருக்காங்க. நான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, அதாவது சின்ன பிள்ளையில போகும்போது அந்த இடம்லாம் நிறைய மணலாகவே இருக்கும். இப்போது வளர்ச்சிங்கிற பேரில் எல்லாமே கல் கொட்டி கடலை வந்து அடைச்சி இயற்கையை வந்து தடுத்து வச்சுருக்காங்க. கடல்னால் எல்லாருக்கும் பொதுவாகவே ரொம்பவே பிடிக்குங்க. நானும் ஒரு மீனவ பொண்ணு தான். மீனவ பொண்ணாக இருந்து எனக்கு வந்து கடலை பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் நான் வந்து கடலில் போய் குளிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து அண்டை கட்டி குளிக்கிறதுன்னு ஒரு போய் குளிக்க போவோம் ஃப்ரெண்ட்ஸோடு. அப்போ வந்து மரத்தில் உள்ள வந்து ஒரு அண்டை இருக்கும். அந்த அண்டையை வச்சு நாங்கள் வந்து அது மேலே அலைய வரும்போது அலை மேலே வந்து நீந்தி வரும். அதிலருந்து அதை பார்க்குறது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். நான் எப்போ பூம்புகார் வந்தாலும் பீச்சுக்கு வந்துட்டு தான் போவேன். சில நேரங்களில் வந்து இந்த வாய்ப்பு இல்லைன்னா நான் போயிடுவேன் அப்படியே. எங்கள் பிள்ளைங்களும் அது மாதிரி தான் ஆசைப்படுவாங்க. கடல்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊர் பழையாறு. எங்கள் ஊரில் வந்து ஆறு தான் பக்கத்தில் இருக்கும். கடல் ரொம்ப தூரம் இருக்கும். சில டைமில் வந்து நாங்கள் இந்த பொங்கல் டைமில் மட்டும்தான் நாங்கள் அங்கே போவோம். பாருங்கள், நீங்கள் போனீங்கன்னா இறால், செனாக்குனி இறால், கருவாடு இதெல்லாம் வந்து நம்ம மீனவ பெண்கள் விற்கிறாங்க. அவங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். போய் கேட்டு வாங்கி அவங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுங்க. எல்லா கருவாடுமே கிடைக்கும். அவங்க தவசி அம்மா, மீனவர் செல்வம், இது மாதிரி ஏலாயி 3 பேரும் நான் பார்த்தேன். அவங்க கருவாடு விலையெல்லாம் சொன்னாங்க. 50 ரூபா, 100 ரூபா ஒரு கூறு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கருவாடெலாம் வாங்குங்க. இந்த மீன் வந்து வறுத்து அங்கே விற்கிறாங்க. அது ஒரு குழுவாக 5 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்து அதை விற்கிறாங்க. போனீங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.